முதல் முறையா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவையினுடைய இடம் வந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவாச்சு. முதலா கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தாரை வார்த்து விட்டது. இது ஒரு சரியான முடிவல்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க தாரை வார்த்ததுன்னு சொல்றது திரும்ப பெறணும். நாங்க கொடுத்துருக்கோம். எங்கள் தோழமையை நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம். எங்கள் தோழமையை நாங்கள் இன்னும் வலிமையாக உறுதி செய்து கொள்கிறோம். நீங்க ஏற்கனவே அவங்கள உள்ள அரவணைச்சிட்டீங்க. ஏற்கனவே 2 அமைச்சரவையில் இடம் கொடுத்தீங்க. 5 பேர் வெற்றி பெற்று 2 பேருக்கு அமைச்சரவை. ஆமா, இன்னைக்கு அந்த இடம் காலியாகிறதுன்னு சொன்னா தேசிய அரசியல்ல அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு 4 கால் பாய்ச்சல்ல காங்கிரஸ் கட்சி தயாராகி வருகிறது. ஒரு நரேந்திர மோடி அரசுக்கு அறைகூவல் விடுகிற இடத்துல இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார். அவரோடு எங்கள் தலைவர் விஜய்க்கு இருக்கிற அந்த இணக்கமான உறவை வலுப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, இனி வருகிற தேர்தல் காலங்களில் காங்கிரஸ் தாவேகா உறவை வலிமையாக்க வேண்டிய ஒரு வரலாற்று கடமை எங்கள் தலைவருக்கு இருக்கிறது. சரி, அந்த கடமைக்கு அவர் தந்திருக்கிற கொடைதான் இந்த நாடாளுமன்ற மேலவை. நான் அதான் இருக்கிறேன். அதாவது நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். முதல் முறையா இப்போ வந்து திமுக வந்து தேர்தலுக்கு முன்பு ஒரு ஒப்பந்தம் பண்ணி அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது அல்லது வரப்போகுது. அதை நம்ம அதில் ஒரு இடத்த வந்து முன்னாடி திமுக கொடுக்குறோம் அப்படிங்கிற வேற. இந்த கட்சி முதல் முறையா ஆட்சிக்கு வந்திருக்கு. முதல் வாய்ப்பா ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது கூட அதுவா வந்து கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. அப்படி ஒரு திறப்பு வருகின்ற பொழுது அந்த திறப்பை தமிழக வெற்றி கழகத்திற்கு உழைத்த தங்களுடைய நிர்வாகிகள் கொடுக்கறது முறையா இருக்குமா, இல்லது தோழமைங்கிற பேர்ல காங்கிரஸ் கொடுக்கறது சரியா இருக்குமான்னு? இல்லை, இதுல வந்து அரசியல். காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்ததுல ஒரு மிகப்பெரிய அரசியலை எங்கள் தலைவர் செய்திருக்கிறார்.